கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து காய்கறி வெட்டும் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்ததாக வேலையில்லாத ஆடவர் மீது ஜொஹோர் தங்காக் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று கொலை குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் 32 வயது முகமது கைருல் அஸ்மி இத்னினிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஜூன் 2ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செரும் தாமான் சாயாவில் உள்ள வீட்டில் தனது 34 வயது மனைவி லேச்சா ஜுனூஸை கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் இது கட்டாய மரண தண்டனையை கொண்டு வரும் குற்றமாகும். இவ்வேளையில் அரசு தரப்பின் விண்ணப்பத்தை ஏற்று கைருலை ஜொஹோர் பாருவில் உள்ள பெருமாய் மருத்துவமனைக்கு மனநல பரிசோதனைக்கு அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடற்கூறு மற்றும் மரபணு பரிசோதனை அறிக்கைகளை முடிக்க கால அவகாசம் வழங்கும் வகையில் வழக்கு ஜூலை 8ஆம் தேதி மறுசெவிமெடுப்புக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டது. கடந்த கால பிரச்சனைகள் தொடர்பான வாய் தகராறால் அக்கொலை நடந்ததாக முன்னதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது.